$650 பில்லியன் இருக்கு. இப்ப நாம வெளிநாட்டு சாமான வாங்குறது, அதிகமா வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துறது, இம்போர்ட் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கு பணவீக்கத்தையும் ஏற்படுத்தும், இந்திய டாலருடைய மதிப்பையும் சோழி முடிச்சிடும். இதுக்கு 10 வருஷம் மோடி தான் பொறுப்பு. தங்கத்தை இறக்குமதி செய்வதை நிறுத்துங்க, வெளிநாட்டு சாமான வாங்குறதை நிறுத்துங்க. இப்ப நம்ம நாட்டை பொறுத்தவரை இந்த 2 மாசமா மோடி வாயே துறக்கல. அப்போ ஏதோ ஒரு வழி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா நம்ம நாடு ரொம்ப பாதிக்கும். நம்ம நாட்டுக்கு ஃபுல்லாவே ஹெர்முஸ் தான் முக்கியம். இங்க இருந்து போறது வர்றது எல்லாமே அது ஏதோ முடிஞ்சிடும் அப்படின்னு கணக்கு போட்டாரு. $100 கோடி 1 பில்லியன் பேரல் உலகத்துக்கு சப்ளை ஆகுதான் நின்று போச்சு இந்த 60 நாள். இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் போகுது பத்தியா, அதுல 7 நெட்வொர்க் போகுது. இதுல கடலுக்கு கீழே இது உலகத்தையே கனெக்ட். அதை அடிச்சிடுவாங்க. அதை அடிச்சாச்சுன்னா உலகமே நிற்கும். இப்போ போர் அடுத்த கட்டம் ஆயிட்டு எபிக் ஃபியூரி இப்பொழுது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஹேஸ் பீன் டிலைட் அடுத்த கட்டம் வரனால உலகமே இப்போ கொதியில நிலை இருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தொடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வருடத்துக்கு நீங்க தங்கம் வாங்கக்கூடாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிந்தவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பெட்ரோல் வாங்குறதையோ போடுறதையோ தவிர்க்கிற வகையா பஸ்ல போங்க, ட்ரெயின்ல போங்கன்ற மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மத்திய அரசு கிட்ட இருந்து வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார் பின்னணி? கரெக்டா சொல்றீங்க. 7 கண்டிஷன். அதாவது எல்லாரும் வீட்டுல இருந்து வேலை பாருங்க. 2வது தங்கம் 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க. 3வது வெளிநாட்டுக்கு அதிகமா பயணம் போகாதீங்க. 4வது வடகடலாம் அதிகமா சுடாதீங்க, அதாவது எண்ணெய் பயன்படுத்தாதீங்க. 5வது பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. 6வது ஃபெர்டிலைசர்லாம் போடாதீங்க. 7வது வெளிநாட்டு சாமான்களை அதிகமாக வாங்காதீங்க, இந்தியாவில் உள்ள சாமானே வாங்க. யுவர் சோகால் சுதேசி. இந்த 7 கண்டிஷன் இப்போ நான் வந்த உடனே படித்தேன். 7 கண்டிஷன் மறந்துடவே கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய உலக போர், அமெரிக்கா ஈரானுடைய போர் தான் காரணம். அதாவது இந்த ஹெர்முஸ் வளைகுடா, இந்த வளைகுடாவில் இருந்து தான் நம்ம நாட்டுக்கு எல்லா விஷயமும், யூரோப் நாடாக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்காக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி சுத்தாத ஒரு பாதையாகத்தான் ஹெர்முஸ் இருந்துச்சு. இதுல அதிக பாதிப்பை ஏற்படுத்துற நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லப்படுது, சீனாவும். இப்ப நம்ம நாட்டை பொறுத்தவரை இந்த 2 மாசமா மோடி வாயே துறக்கல. அப்போ ஏதோ ஒரு வழி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. போற ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு பெட்ரோல் பங்கா கூட்டமா இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அது குறைஞ்சிது. ஆனா இப்போ கேஸ் கூட சரியா வரமாட்டுக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பலருக்கு பல காரணங்கள் சொன்னாலும் 2 விவகாரத்தில் நம்ம கொஞ்சம் மக்களுக்கு புரியுற எளிய நடையில சொல்லுவோம். ரொம்ப காஸ்ட்லி ஸ்பீச்சுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப இதா பேசக்கூடாது. இப்ப நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்போ போர் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு, இதுவரைக்கும் போர் மௌனியானது, இப்போ போர் ஆரம்பிச்சுட்டு, இதுவரைக்கும் 100 கோடி பேரல். எத்தனை பேரல்? 100 கோடி. 1 கோடி 2 கோடி 3 கோடி இல்லை, 100 கோடி 1 பில்லியன் பேரல் உலகத்துக்கு சப்ளை ஆகுதான் நின்று போச்சு இந்த 60 நாள். எத்தனை நாள் போர்? 60 நாள்ல. அமெரிக்கா முதல் 12 நாள், 2வது எபிக் ஃபியூரி, 2வது 3வது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், இந்த 3 டைட்டில் போர் செஞ்சாங்க. இந்த 3லுமே அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அமெரிக்கா என்னெல்லாம மிரட்டி பார்த்தார்கள், ஆனாலும் அவர்கள் மிரட்டலுக்கு தயாராகவில்லை. அமெரிக்கா போன வாரம் அறிவித்தார்கள், நாங்கள் இதில் பெரிய அழிவை ஏற்படுத்தி விடுவோம், நாகரிகத்தை அழிப்போம், எது வேணாலும் அழி, நான் ஒன்றும் விட போட மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? ஈரான் சொல்லுது. இப்போ 3வது போர் எபிக் ஃபியூரியை தாண்டி இப்பொழுது அவர்கள் வைத்த பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். 15,000 அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், அது போல 20 பெரிய கப்பல்கள் கொண்டு நிறுத்தி போரை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க, நாங்கள் உங்களை நல்ல முறையில் வரவேற்கிறோம். ஈரான்ல 2 குரூப் இருக்காங்க. ஒருவன் பொலிட்டிக்கல் விங்ஸ், பக்கர் கலிபாப், சையத் அப்பாஸ் அராக்சி, அதை போன்று 3வது பிரசிடென்ட் மசூத் பெஷஸ்கியான். இவர்களுக்கு ஒரு சமாதான போக்கில் போவார்கள், அரசியல் முகங்கள். அமெரிக்காவோட போர் செஞ்சே ஆகணும், இஸ்ரேல் அழித்தாகன்னு சொல்லக்கூடாது IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன்ஸ் காப்ஸ். இப்போ அமெரிக்கா கப்பலை கொண்டு விட்ட உடனே அவங்க 100க்கும் மேற்பட்ட கப்பலை கொண்டு இறக்கிட்டாங்க. அது என்ன கப்பல்னா, அமெரிக்கா 1,15,000 கப்பல், இவங்க அவ்வளோ இல்லை, சாதாரணமான கப்பல்.
லட்சக்கணக்கான ரூபாய். அது 1,15,000 கோடி. இது சும்மா லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம். இந்த கப்பல்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கொசுப்படை கப்பல்னு பேர். 100 கப்பலை கொண்டு எடுத்துட்டான். அமெரிக்கா கப்பல் ஒண்ணு நிக்குதுன்னா ஈரான் எத்தனை கப்பல் நிறுத்திருக்கான்? 100 கப்பல். கப்பல் இல்லை, போட்டு. இது பயங்கர உயரமா இருக்கும், அது சின்னதா இருக்கும். இப்போ நீங்க இந்த வைல்டு அனிமல்லாம் பார்த்துருப்பீங்க. சிங்கத்தை சுத்தி 10 ஓனாய் நிற்கும். சிங்கம் தப்ப முடியாது. கழுத்துல ஒன்று கிடைக்கும், கையில ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு கப்பல்லையும் ஜாமர் வச்சிருக்கிறாங்க, ஏவுகணைகள் வச்சிருக்கிறாங்க, ஆட்டோமிக் மிஷின் கன் வச்சிருக்கிறாங்க. அது 1,00,000 அமெரிக்கா கப்பல், பெரிய கப்பல் 30 கிலோமீட்டர்ல தான் போகும். இது அப்படி இல்லை, 115 கிலோமீட்டர்ல போகும். இந்த கப்பலை சுத்தி நின்றவொன்னா அமெரிக்க கப்பல்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இப்போ அமெரிக்க கப்பல்கள் ஒரு கப்பல் பற்றி எரியுது. அப்புறமா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய துபாய் மேலே குண்டு வீசிட்டாங்க. துபாய்க்கு மேலே இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக்ஸ் மிசைல் 550-60 வீசியிருக்கிறாங்க. நேற்று அறிக்கை வந்திருக்கு. துபாயை மொத்தமாவே காலி பண்ணணும். துபாயை காலி பண்ண போறா. துபாய் என்ன சொல்றான், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அமெரிக்காவோட இஸ்ரேல் தான் இருப்ப மாதிரி தான். அவன் முஸ்லீம் நாடு, ஒன்றை விட போற மாட்டான்னு சொல்லி புஜேராவை அடிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் போர் நடந்து 69 குரூஸ் ஏவுகணைகள். அதில் ஒரு கணக்கு இருக்கு, ட்ரோன்கள் 100 கணக்கில் எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டாங்க. நேற்று புஜேராவே அடிச்சிட்டாங்க. நேற்று இல்லை, நேற்றுனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. புஜேராங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அமெரிக்காவுக்கு வந்து 2வது பிரச்சனை என்னன்னா, சவுதி அரேபியா சொல்லிட்டு, எப்பா நாங்களே கடும்பாடு போட்டுட்டு இருக்கோம், நீ எங்க நாட்டுல இருந்து நீ அடிக்காது, நீ எங்க வேணாலும் போய் அடிச்சுக்கோ. எங்க நாட்டுல உன் தளம் இருக்கு. யார் தளம்? அமெரிக்க தளம். ஆனா நீ எங்க நாட்டுல நீ அடிக்காத, வெளியே போய் அடிச்சுக்கோ, ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். குவைத்தும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க, கத்தாரும் அதே மாதிரி. இப்ப அமெரிக்காவுக்கு 2 சிக்கல். ஒன்று குவைத்தும் சொல்லிட்டாங்க, கத்தரும் சொல்லிட்டாங்க, சவுதியும் சொல்லிட்டாங்க. அப்போ அங்கிருந்து விமானங்களை ஏவ முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இது வந்துருச்சு, புஜேராவை. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா என்ன செய்யுது, செல்வாக்கு இழக்குது. எங்க? மத்திய கிழக்குல. இதை நல்லா புரிஞ்சிருக்காங்க ஈரான். ஏற்கனவே நேட்டோ நாடுகள் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மன், டென்மார்க்கு, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடுகளும் இவங்களுக்கு ஆதரவு கிடையாது. தாண்டோடித்தனமாக நடிக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா நாட்டுக்குள்ள பெரிய குழப்பம். $2.50 வித்த ஒரு பொருள் இப்போ $5 ஆயிடுச்சு. இப்போ உலகமும் பெரிய குழப்பத்தில் இருக்கு. சரக்கு இல்லை. சரக்கு இல்லாதனால உலகம் முழுவதும் இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏராளமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. நவம்பர்ல அமெரிக்கா எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டதாக ஈரான் அறிவிச்சிட்டு. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்னா அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா இப்ப அமெரிக்கா விட்டு போயிட்டுனா அவங்க மேலாதிக்கம், அதாவது ஹெகோமின்னு சொல்லக்கூடிய அந்த மேலாதிக்கம் வந்து அடிபட்டு போயிடும். பெரிய வல்லவனா இருந்து பெரிய ரவுடியா இருந்தவன் ஒரு சின்ன நாட்டை அடிபட்டு போயிட்டானா, இவன் நாட்டில் உள்ள பொருள் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கேவலமான நிலை உருவாகும். இப்போ அமெரிக்கா அந்த கேவலமான நிலைகளிலிருந்து தப்புவதற்காக என்ன செய்யறாங்க, போரை நிறுத்திடலாமா. அப்ப அமெரிக்கா என்ன நினைக்குது, நாம எவ்வளவு பெரிய ஆளு, இதுல விட்டுட்டு போயிட்டுன்னா ரொம்ப சிக்கல். சரி என்று ஒரு 14 அம்ச கோரிக்கை அமெரிக்கா கொடுக்குறாங்க. யார்கிட்ட? ஈரான். பாகிஸ்தான் வழியாக. முதலாவது பாகிஸ்தானோடு பேசி அந்த கோரிக்கை உங்களுக்கே தெரியும், அது வந்து இதாயிட்டு. 14 அம்ச கோரிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க, அணு ஆயுதத்தை 12 வருஷம், முதல்ல அணு ஆயுதமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஈரான். இப்ப அணு ஆயுதம் 12 வருஷம் மட்டும் நீ செய்யாத, அப்புறம் உங்ககிட்ட 10 லட்சம் கோடியை முடக்கி வச்சிருக்காங்க பேங்க்ல, அதை வெளியே எடுத்துடுறேன், ஹெர்முஸை ஓபன் பண்ணு, இப்படி 14 கண்டிஷன் அமெரிக்கா. ஈரான் அந்த கண்டிஷனை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஈரானுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை, ஃப்ராட்லண்ட் கண்ட்ரிங்கிறாங்க. சொன்னா பொய் சொல்லுவான், வாக்கு கொடுத்தா மாறுவான், மோசமான அவங்க, அவனை நம்பவே கூடாது அப்படின்ட்டு IRGC சொல்லிட்டால தூக்கி போடுறா, நம்ம போர் செஞ்சு அமெரிக்காவை 2ல் 1 பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டான். அப்ப ஏதாச்சும் ஒரு நாடு அழிஞ்சு தீரணும், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு மரண வாழ்க்கை. இந்த முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரை மரணத்தை பத்தி கவலைப்பட மாட்டான். அதுக்கு என்னன்னா சித்தாந்தம் தான் காரணம். அவன் செத்துட்டான்னா சொர்க்கத்துக்கு போயிடும்னு நினைக்கான். இவனும் அப்படி இல்லை, உயிரை காப்பாற்றுறான். இந்த யூத நாடு அமெரிக்கா எல்லாம் உயிர்கள் முக்கியம். அதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு நான் நீ உலகத்துல என்ன வாழ போறேன், என்கிட்ட எல்லாம் இருக்கு, வறுமை என்கிட்ட இருக்கு, சாப்பாடு இல்லை, 47 வருஷம் என்ன அழிச்சேன், என் தலைவர் 100 பேரை கொண்டுட்டான், இனி நான் ஒன்னு அழிச்சு 2ல் 1 பார்ப்பேன். ஏன்னா நீ ஃப்ராடு, 4 நாள் கழிச்சு போர் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கே சாவடிச்சிட்டாங்க தலைவரை அப்படின்னு அவனுக்கு பயங்கரமான வெறியில இருக்காங்க. அதனால அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஒரு கப்பல் அடிச்சா அவன் ஒரு கப்பல் அடிச்சிடறான். இப்ப நேத்தைக்கு பாத்தீங்கன்னா
ஏற்கனவே அமெரிக்காவுடைய ராட்சச ஸ்டெல்த் விமானங்கள் F-35 F-15 ஈகிள் எல்லாத்தையும் அடிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது ஒரு 2 மாசம் முன்னாடி. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றுனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி F-35 செகண்ட் லைட்னிங் விமானத்தை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு KC, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி KC A-46 KC-135, இது வந்து வானத்தில் நிற்கக்கூடிய விமானத்துக்கு ஃபில் பண்ணக்கூடிய டேங்கர் விமானங்கள், அதையும் அடிச்சிட்டாங்க. அமெரிக்க கப்பல்கள் அடிச்சிட்டாங்க. ஒன்று ஓமனில் பத்தி எரியுது. இப்போ அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் 2 அடிச்சிட்டாங்க. அப்ப அமெரிக்க ஆயுதங்கள் எதுவுமே இல்ல அவங்க இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்கா சாதாரண நாடா? அமெரிக்கா எதை சொன்னாலும் இவங்க அடிக்கிறாங்க. அமெரிக்கா பெரிய கப்பல் வச்சா இவங்க சின்ன கப்பலை கொண்டு போறாங்க. அதனால அமெரிக்காவுக்கு இந்த போரெல்லாம் ஜெயிக்க முடியாது, உள்ள இறங்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதனால அமெரிக்கா இப்ப சிக்கிட்டு எப்படியாவது தப்பணும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடிக்கு மேல லாஸ்ங்கிறான் அமெரிக்காவுக்கு. இஸ்ரேலும் லாஸ்ல இருக்கு, ஈரான் பெரிய லாஸ்ல இருக்கு. இப்ப ஈரான் என்ன சொல்லுது, நீ அப்படியே விட்டுட்டு போயிருங்க. நான் சொல்றது புரியுதா? ஈரான் என்ன சொல்லுது, நீ அப்படியே விட்டுட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஹெர்மூஸ் வந்து ஏன் லேண்டுப்பா, கடற்கரை இருக்கு பாருங்க. இப்ப நம்ம மெட்ராஸ்ல கடற்கரை கிட்ட கடல்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைலுக்குள்ள இருக்கக்கூடிய இடம் வந்து நமக்கு சொந்தம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இது உலகத்தினுடைய ஒரு அமைப்பு. இது 21 நாட்டிகள்ல தான் இருக்கு. இதுல குறுகலான பாதை தான் 8 கிலோமீட்டர். அதுல போறதுலாம் எனக்கு சொந்தங்கிறான். போனா 18 கோடி ரூபா கொடுத்துட்டு கப்பலை கொண்டு போகிறான். அமெரிக்கா அது முடியாதுங்கிறான். ஏன்னா அமெரிக்கா 13,000 குண்டு வச்சிருக்கான், இஸ்ரேல் குண்டு வச்சிருக்கான். நான் வைக்க கூடாதா? நான் எவ்வளவு பெரிய நாடு? பிரச்சனை அப்படி வந்துட்டு. இப்ப விவகாரம் இப்படி போயிட்டு இருக்குமா? இப்படி போறதுனால இன்னொரு விவகாரத்தையும் சொல்லிடுறேன். அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க ஃபிளைட்டுகள், அப்புறமா வந்து துபாய் அடிச்சது எல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம்னா இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் போகுது பத்தியா, அதுல 7 நெட்வொர்க் போகுது. இதுல கடலுக்கு கீழே. இது உலகத்தையே கனெக்ட் பண்ணும். இதுதான் ஆப்பு, ஃப்ராடு, அப்புறமா டேட்டா சயின்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதை அடிச்சிடுவாங்க. அதை அடிச்சாச்சுன்னா உலகமே நெடுக்கணும். துபாய் காலி, கத்தர் காலி, எல்லாமே காலி. இப்போ அவங்கெல்லாம் பயத்தில் அலறி போயிருக்காங்க சவுதி அரேபியாலாம். ஏன்னா காலியாய ஒன்று என்ன பண்ண முடியும்? அவனை எல்லாத்தையும் காலி பண்ணிடணும், இல்லைன்னா என் கண்ட்ரோலில் வரட்டு, எனக்கு வாடகை கொடு. ஏன் பூமி கீழே தானே போகுது? இப்போ நம்ம கம்பெனிங்க இருக்கான்னு நம்ம பக்கத்தில் போகுதுன்னா எனக்கு காசு கொடு அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ அமெரிக்கா இல்லாத பதிலாக சொல்லி மாட்டி கொண்டது. இப்போ நம்ம மோடிஜிக்கு வந்துடும். நம்ம ஜி ஏன்னு சொல்கிறான்னா, நம்ம ஜிக்கு நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய சரக்கெல்லாம் அங்கே தான் வரணும். இன்னைக்கு டீ கடை எல்லாம் முடியாச்சு. 8,500 கொடுத்து டீ கடை கிடையாது. கேஸ் வந்து 1000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 1500 ரூபா கேஸ் இப்போ 2800 இல்லை. பிளாக்ல வேங்கன்னா 8000 ரூபா ஆகுது. 8000 ரூபாய்க்கு வடை விற்று காஃபி விற்று சமாளிக்க முடியாது. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாலையோர கடைகள் மூடிட்டாங்க இந்தியா ஃபுல்லாக. அதனால தான் மோடி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் கேஸு பயன்பாட்டை குறைங்க, அடுப்பில் எண்ணெய் பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த உரம் வாங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? உரம்னா வெளிநாட்டிலேருந்து தான் வரணும். கப்பல் எங்கேருந்து வரணும்? அந்த பாதைக்கு தான் வரணும். இப்போ அங்கே சிக்கல் இருக்குது. பிளாக் ஹெட் அமெரிக்கா போட்டிருக்கான். இங்கேயும் போகாது, அங்கேயும் போகாது. அது பிரச்சனை. அப்புறம் சிஎன்ஜி ஆயில், சிஎன்ஜி கேஸ், அது எங்கேருந்து வருது? கத்தர்லேருந்து வருது. உலகத்துக்கு இயற்கை எரிவாயு எவ்வளோ இருக்குது? 90%. நம்ம நாட்டில் ரிஃபைனரி ஆயில் இருக்குது. அதாவது நாம வந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய பெட்ரோல்லேருந்து எரிவாயு தயாரித்தாலும் பெட்ரோல் இங்கே பிரச்சனை இருக்கு. கப்பல்கள் வந்தால் தானே குரூட் ஆயில் வரும். குரூட்லேருந்து தயார் பண்ணுறதும் சிக்கல் இருக்கு. இயற்கை எரிவாயு கத்தர்லேருந்து வர்றது சிக்கல் இருக்கு. அப்பதான் அவர் சொல்றார், இது ஒரு பாயிண்ட். நீங்க பயன்பாட்டை குறைங்க, கப்பல்ல, அதாவது மெட்ரோ ட்ரெயின்ல போங்க, பஸ்ல போங்க, வீட்டுக்கு 2 வண்டி வைக்காதீங்க. இது ஒரு கண்டிஷன். நகையை வாங்கக்கூடாதுங்கிறாரு அடுத்த கண்டிஷன். இந்தியாவுக்கு வந்து இப்போ உலக நாடுகள் எல்லாருமே இப்போ கஜகஸ்தான்ல இருந்து எல்லா நாடுகளுமே, சீனா, ரஷ்யா எல்லாருமே தங்கத்தை குவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தங்கத்தை வாங்கும்போது நம்ம நாட்டுடைய டாலர் இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்கா மணிக்கு எதிராக 95 ரூபா போகுது. 100 ரூபா கூட ஆயிரும். 100 வருஷத்துக்குள்ள 100 ரூபா ஆயிரும். இப்ப நம்ம இம்போர்ட் பண்ண உரத்தை ஏன் கம்பேர் பண்ணாலும் நம்ம இந்திய பணத்தை அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி அதிகமா கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் கேஷ்ன்னு சொல்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும்னா இம்போர்ட் குறைஞ்சி எக்ஸ்போர்ட் கூடணும். நல்ல சொல்ற புரியுதா? தமிழ்ல சொன்னா ஏற்றுமதி அதிகரிக்கணும், இறக்குமதி குறையும். இப்ப இந்த பேனா வாங்குறோம், ஒரு பேனா $1, 60 ரூபா கொடுத்தா ஒரு பேனா கொடுப்போம். நம்ம நாட்டு ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும்? 60 ரூபா. முதல்ல இப்போ மோடி வந்த பிறகு 95 ரூபா கொடுத்தா ஒரு பேனா தரும்.
அப்ப நிறைய நம்ம என்ன செய்யணும், டாலரை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அமெரிக்கால இருந்து இந்த பேனாவை நாம வாங்கணும், அமெரிக்கா $1 சொல்றோம், அப்ப நம்ம இந்தியால இருந்து 95 ரூபா 92 ரூபா கொடுக்கணும். அப்ப நிறைய பணம் கொடுத்து தான் அந்த பொருளை இறக்குமதி பண்ணணும். அப்ப இறக்குமதி அதிகரிக்கும் போது நமக்கு இங்க பிரச்சனை ஆகும், இந்திய டாலர்கள் அதிக செலவாகும். அப்ப எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும், எக்ஸ்போர்ட் அதிகரிக்கல. தங்கத்தை வாங்கும் போது ஏராளமான டாலர் கொடுக்கணும். வெளிநாட்டுல இருந்து தங்கம் வருது, ஏராளமான டாலர் கொடுக்கணும். வெளிநாட்டுல இருந்து செல்போனை வாங்காதீங்க, எல்லாம் இந்தியாவில் உள்ள செல்போனை பயன்படுத்துங்க, வெளிநாட்டு சாமான்லாம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க இருந்து பணம் கொடுக்கணும். இப்போ சீனா 20,000 டன்னு கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கான், வெளியே 2,700 டன்னு தான் சொல்றான். நம்ம நாட்டுல 800 டன் இருக்கு, அமெரிக்கா 17,000 டன் வச்சிருக்கான் ஸ்டாக். அப்படி பார்க்கும்போது தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய முக்கியமான விஷயம். அப்ப தங்கம் ஸ்ட்ராங் ஆகும்னா நீங்க தங்கத்தை வாங்காதீங்க. இப்ப நீ வாங்கி வைக்கிற தங்கம்லாம் வெளிநாட்டு கணக்கு வராது, இந்தியாவுடைய குடோன்ல எவ்வளவு இருக்குது அதான் கணக்கு வரும். பத்மநாப சாமி கோயில்ல இருக்கிறோம்னா வெளிநாடு போகாது, இந்தியாவுடைய அரசு சொல்லணும் எங்கள்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, எங்கள்கிட்ட ஃபாரெக்ஸ் கேஸ்னா அந்நிய செலவாணி கையிருப்பு, தமிழ்ல நம்மள்ட்ட 650 பில்லியன் டாலர் இருக்கு. இப்ப நாம வெளிநாட்டு சாமான வாங்குறது, அதிகமா வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துறது, இம்போர்ட் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கு வந்து பணவீக்கத்தையும் ஏற்படுத்தும், இந்திய டாலருடைய மதிப்பையும் சோழி முடிச்சிடும். இதுக்கு 10 வருஷம் மோடி தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. அதனால விளக்கமே இல்லாம தங்கத்தை இறக்குமதி செய்வதை நிறுத்துங்க, வெளிநாட்டு சாமானை வாங்குறதை நிறுத்துங்க, வெளிநாட்டுக்கு போறதை நிறுத்துங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை நிறுத்துங்க, தனியே கார்ல போகாதீங்க, வீட்டுக்கு ஒரு பைக் வச்சுட்டு அம்மா ஒன்று சித்தப்பா ஒன்று சித்தி ஒன்றுன்னு போகாதீங்க, எல்லாரும் மெட்ரோல போங்க, பஸ்ல போங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள உற்பத்தியாகிற மசாலா பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு இன்னைக்கு மோடி சொல்லியிருக்கிற காரணம் இதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் போர் முடியாது, போர் இப்போ எஸ்கலேட் ஆயிட்டு. ஏன்னா நேற்று முஜிதபா காமேனியை சந்திச்சிட்டாரு, அவருடைய உடம்புல நேற்று IRGC சொல்றாங்க எங்க தலைவர் நல்லா இருக்காரு, காது பக்கத்துல ஏதோ அடிச்சிருக்கு, லைட்டான காயம்தான், நீங்க நினைக்கிற மாதிரி மூஞ்சி பக்கம்லாம் ஒன்றும் ஆகல. அவர் வந்து இப்போ ரொம்ப மறைமுகமா இருக்காரு. ஈரான் தலைவர் முஜிதபா கமேனி, அவர் தான் ஆயத்துல்லா கமேனி, முஜிதபா அவர் தான் உச்சபட்ச தலைவர். அவர் வந்து இப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவர் தலையிடுறது இல்லையா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஈரானுடைய சபாநாயகர் தான் பக்கர் காலிபாப், அவர் தான் பொறுப்பு எடுக்க வேணும், அவர் எடுக்கல. அவர் முக்கியமான அமெரிக்கா போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் தான் நடத்துறதாக செய்தி வருது. இப்போ அமெரிக்காவை 2ல் 1 பார்த்துருவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ போர் அடுத்த கட்டமாக ஆயிட்டு, எபிக் ஃபியூரி இப்பொழுது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஹேஸ் பின் டிலைட், அடுத்த கட்டம் வரனால உலகமே இப்போ கொதியில நிலை இருக்கு. அதனால தான் மோடி என்ன செஞ்சிட்டாரு, நல்லவரை போல வல்லவரா நான் இவ்வளோ மோசமா இருக்கேன்னு அவர் சொல்லாம இன்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கப்பா, நீங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க, இது நீண்ட கால கேள்வி, இட் ஹாஸ் பீன் டேக்கன் லாங் டைம் ப்ராசஸ், வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி எப்போ முடியும், நம்மளால அடையாளப்படுத்த முடியாது. இப்ப இந்த போர் உச்சமடையடைய நமக்கு இதோட விளைவுன்றது அதிகமாகிட்டே, நமக்கு மட்டும் இல்ல, ஐரோப்பா நாடுகள் காலி, அமெரிக்கா பிரச்சனை, மத்திய கிழக்கு பிரச்சனை, இந்தியா பெரிய பிரச்சனை, சீனா பிரச்சனை. இந்தியா நம்ம நாடு ரொம்ப பாதிக்கும், நம்ம நாட்டுக்கு ஃபுல்லாவே ஹெர்முஸ் தான் முக்கியம், இங்க இருந்து போறது வர்றது எல்லாமே. அது ஏதோ முடிஞ்சிடும் அப்படின்னு கணக்கு போட்டாரு, 1 மாசம் போய் 2 மாசம் போயிட்டு, பிப்ரவரி 28 போக ஆரம்பிச்சு, மார்ச், ஏப்ரல் 28, மே 28, இந்த மாசம் 28 வந்தா 3 மாசம் போயிடும். தாக்கு பிடிக்க முடியுமா? இன்னும் 6 மாசம் போர் நடந்தா என்னத்துக்கு ஆகும்? அதனால எல்லாமே கண்டெயின் பண்றாங்க. இதுதான் மோடி அவர்கள் அறிவித்த தங்கத்தை அதிகமாக வாங்க வேண்டாம், பெட்ரோல் டீசல் உற்பத்தியை கவனமாக பயன்படுத்துங்க, வீட்டில் சமையல் எண்ணெயை கவனமாக படுத்துங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, அதிகமாக வாகனங்களை யூஸ் பண்ணாதீங்க, உள்நாட்டு சாமானே வாங்குங்க. புரிஞ்சுக்கிட்டா? இதுதான் 7 பாயிண்ட், வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த போர் எந்த நிலைக்கு போகுது அப்படின்றத பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.